ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரெடிஷ்னல் கிராமர். ஸோ கிராமர் அப்படின்றதோட ஆரிஜின், அதோட இன்ஃப்ளூயன்ஸ் இதெல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கிராமர் அப்படின்றது வந்துட்டு நிறையா சென்ச்சுரிஸ்க்கு முன்னாடி இருந்தே அதோட எவால்வேஷன் இருந்திருக்கு இல்லையா. ஸோ கிராமர் அப்படின்றது வந்து ப்ரிஸ்கிரிப்டிவ் அப்ரோச்சில் இருந்து டிஸ்கிரிப்டிவ் அப்ரோச் வரைக்கும் நிறையா சேஞ்சஸ் அதில் க்ரியேட் ஆகிட்டே இருக்குது. இயர்லி ஸ்காலர்ஸ் எல்லாருமே நிறைய லாஜிக்கல் மாடல்ஸாக இருக்கட்டும், ஸ்ட்ரக்சரல் அப்ரோச்சஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே க்ரியேட் பண்ணி அதில் சேஞ்சஸை கொண்டு வந்துட்டே இருக்கிறாங்க. ஸோ இயர்லியஸ்ட் பீரியட்லேருந்து இப்போ வரைக்கும் லாங்குவேஜை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த ட்ரெடிஷ்னல் கிராமர் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது இல்லையா. ஸோ இந்த ட்ரெடிஷ்னல் கிராமர் வந்துட்டு எங்கேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சு, எங்கேருந்து ஆரிஜினேட் ஆச்சு அப்படின்னா கிளாசிக்கல் கிராமர், அதாவது க்ரீக் அண்ட் லாட்டின். ஓகேவா, இந்த லாங்குவேஜ் தான் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. ஸோ இதில் இருந்து தான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அதில் இருக்கிற பிரான்ச்சஸ் மாதிரி தான் ஒவ்வொரு லாங்குவேஜும் வந்துச்சு அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இங்கிலீஷ் வந்து லாட்டினோட ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் தான் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நிறைய வருஷங்களுக்கு முன்னாடியே லிங்குவிஸ்ட் எல்லாருமே சேர்ந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஒன்று க்ரியேட் பண்ணுறாங்க. நியர்லி 2 மில்லியனா. ஸோ அவ்வளோ வருஷங்களுக்கு முன்னாடியே ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஒன்று க்ரியேட் பண்ணுறாங்க. இங்கிலீஷ் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்றதுக்காக லாட்டின்லேருந்து அதை பிரித்து கொண்டு வராங்க. ஸோ ட்ரெடிஷ்னல் கிராமரில் வந்து என்ன ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கரெக்ட்னஸ் அண்ட் ப்ராப்பர் யூசேஜ். ஒரு லாங்குவேஜ்னால் இப்படி தான் இருக்கணும், அதோட சென்டென்ஸ் பேட்டர்னா இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு செட் ஆஃப் ரூல்ஸை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. ஒரு கிளாஸிஃபிகேஷனை வந்து கொடுக்குறாங்க. அப்போவே ஒரு பவுண்ட்ரியை வந்து அவங்க செட் பண்ணுறாங்க, இதுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வந்து எக்ஸ்டர்ன் ஆக ஆரம்பிக்குது. எஜுகேஷன், லிட்ரேச்சர், இந்த மாதிரி இப்போது வரைக்கும் நிறைய இடங்களில் அதோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்குது. எல்லா இடங்கள்லையுமே ஒரு குளோபல் லாங்குவேஜாக இங்கிலீஷ் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ அந்தளவுக்கு இங்கிலீஷ் வந்து ஒரு எசென்ஷியலான ஒரு டூலாக இருக்குது. இதோட ஆரிஜின், ட்ரெடிஷ்னல் கிராமரோட ஆரிஜின் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஏன்ஷியன் க்ரீஸில் இருந்து தான் இது ஆரிஜினேட் ஆச்சு. ஓகேவா. ஸோ ஃபிலாசபர்ஸான பிளேட்டோ அண்ட் அரிஸ்டாட்டில் இவங்க எல்லாருமே ரிலேஷன்ஷிப்பை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. அதாவது லாங்குவேஜ் அண்ட் லாஜிக் இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. டியானிசியஸ் அப்படின்ற ஒரு க்ரீக் ஸ்காலர் வந்துட்டு த ஆர்ட் ஆஃப் கிராமர் அப்படின்ற ஒரு ஒர்க்கை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஓகேவா. இந்த பர்டிகுலர் ஒர்க்கில் வந்துட்டு என்ன மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா வேர்ட்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணிவிட்டு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது மூலமாக கிராமரை பற்றின ஒரு ப்ராப்பரான புரிதல் அப்போவே மக்களுக்கு வர ஆரம்பிக்குது. ஸோ ஃபிலாசபர்ஸ் மூலமாக தான் இந்த லாங்குவேஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மக்களை ரீச் பண்ண ஆரம்பிக்குது. தென் அது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ரிஃபைன்டு ஸ்ட்ரக்சரில் இல்லை அப்படின்றதுக்காக லாட்டினில் இருந்து அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லாட்டினில் இருந்து அதில் உள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை எடுத்துகிட்டு வந்து இதில் அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லாட்டின் தான் ஃபர்ஸ்ட் வந்து எஜுகேஷன், லா, ரிலீஜியன், இந்த மாதிரியான நிறையா டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு மிடிவல் யூரோப்பில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லாட்டின் தான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான லாங்குவேஜாக வச்சுருந்தாங்க. அதை தான் எல்லா ஃபீல்ட்லேயுமே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை வந்துட்டு இங்கிலீஷ்க்கு அடாப்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதர் லாங்குவேஜில் எல்லாமே அந்த லாட்டினோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இங்கிலீஷ்லேயும் அப்ளை பண்ணுறாங்க. ஆனால் என்ன தான் லாட்டினோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலும் இங்கிலீஷ் அண்ட் லாட்டினில் வந்துட்டு அந்த ஸ்ட்ரக்சர் வந்து டிஃபர் ஆகும். ஒவ்வொன்றுக்கும் அதோட இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. தென் நேச்சர் அண்ட் பர்பஸ். ட்ரெடிஷ்னல் கிராமரோட பர்பஸ் என்ன அப்படின்னா ப்ரிஸ்கிரிப்டிவ் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு ரூல்ஸ் செட் பண்ணுறதுக்காக லாங்குவேஜை வந்து எப்படி நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணணும், அதோட அவுட்கம் எப்படி இருக்கணும், அதோட அவுட்புட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பேஸ் பண்ணி நம்ம என்ன மாதிரியான நார்ம்ஸ் வச்சுருக்கிறோமோ அதை பேஸ் பண்ணி தான் லாங்குவேஜ் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சுருக்கிறாங்க இல்லையா. அதை ஃபாலோ பண்ணுறது தான் ப்ரிஸ்கிரிப்டிவ் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் ட்ரெடிஷ்னல் கிராமர்லேயும் சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பேசுகிறீங்க அப்படின்றத தாண்டி, கம்யூனிகேட் பண்ணுறதை தாண்டி என்ன எழுதியிருக்கோ, எப்படி நாங்கள் ரூல்ஸ் போட்டிருக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பேசுகிறீங்களா, அதுக்கேற்ற மாதிரி எழுதுறீங்களா அப்படின்றத நாங்கள் பார்ப்போம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இவங்களோட முக்கியமான ஏமே என்ன அப்படின்னா ஒன்று கரெக்ட்னஸ். லாங்குவேஜ் அப்படின்னா இப்படி தான் இருக்கணும், இதுதான் கரெக்ட் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணுறது. தென் அந்த லிங்குவிஸ்டிக்ஸோட ட்ரெடிஷன் இருக்குது இல்லையா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஏன்ஷியன் ஃபிலாசபர்ஸ் பிளேட்டோ, அரிஸ்டாட்டில் அவங்க எல்லாரும் க்ரியேட் பண்ண அந்த ஒரு ட்ரெடிஷ்னல் லாங்குவேஜை வந்து இப்போ வரைக்கும் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறது. என்ன தான் நம்ம நிறைய நியூ வேர்ட்ஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணாலும் ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸ் வந்து இப்படி தான் இருக்கணும், பேட்டர்ன் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற அந்த ரூல்ஸ் மாறலை இல்லையா. ஸோ அதை வந்து மாற்றாமல் அப்படியே அந்த ட்ரெடிஷனை வந்து அவங்க ப்ரிசர்வ் பண்ணுறது இன்னொரு எய்ம். மூணாவது என்ன அப்படின்னா டு டீச் ஸ்ட்ரக்சர் ஆஃப் லாங்குவேஜ். ஸோ ஒரு பெட்டர் கம்யூனிகேஷனுக்காக இருக்கட்டும், ஒரு அகாடமிக் ரைட்டிங்காக இருக்கட்டும், ஒரு நல்ல ப்ராப்பரான ஒரு லாங்குவேஜை யூஸ் பண்ணி நீங்கள் எழுதணும் அப்படின்னா அதுக்கு வந்து அந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாங்குவேஜோட ஸ்ட்ரக்சரை ப்ராப்பராக டீச் பண்ணுறது. ஸோ அது ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்கட்டும், ஸ்காலர்ஸ்க்காக இருக்கட்டும், இல்லை நார்மல் காமன் பீப்புளுக்காக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அந்த ப்ராப்பரான லாங்குவேஜ் ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணி அவங்க எழுதணும், படிக்கணும் அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணுறாங்க.
ஸோ ட்ரெடிஷ்னல் கிராமரை பொறுத்த வரைக்கும் சென்டென்ஸ் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு டூலாக இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு லாங்குவேஜ் அப்படின்னா நீங்கள் சென்டென்ஸை வச்சு தான் பேச முடியும் இல்லையா? ஜஸ்ட் ஒரு வேர்டை வச்சு உங்களால் கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஒரு வேர்ட் மட்டும் சொன்னால் அதில் மல்டிபிள் மீனிங் வரலாம். நீங்கள் என்ன கேட்குறீங்க, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்றது எக்ஸாக்டாக புரியாது. ஸோ ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணுறது அதுதான் கம்யூனிகேஷனுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டூலாக இருக்குது. அப்படிப்பட்ட சென்டென்ஸில் வேரியஸ் எலமெண்ட்ஸ் இருக்குது. சப்ஜெக்ட், ப்ரெடிகேட், ஆப்ஜெக்ட், டென்ஸ், அக்ரிமெண்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா? ஸோ ஈவன் சின்டெக்ஸ் அண்ட் மார்ஃபாலஜி இது எல்லாமே கூட ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ இது எல்லாம் தான் ட்ரெடிஷ்னல் கிராமர் வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. இதை நீங்கள் எப்படி மேக் பண்ணுறீங்க, இதை எப்படி ஒரு கம்யூனிகேஷனில் நீங்கள் கொண்டு வரீங்க, அதில் நீங்கள் கிராமர் அப்ளை பண்ணுறீங்களா, இதை தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதை நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்றதையும் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ட்ரெடிஷ்னல் கிராமரோட ஃபீச்சர்ஸ் என்னலாம் அப்படின்னா நார்மேட்டிவ் ரூல்ஸ். அதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இதுதான் ட்ரெடிஷ்னல் கிராமர், இந்த மாதிரி செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நாங்கள் வச்சுருக்கிறோம், இதுதான் நார்ம்ஸ், இதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க இல்லையா? அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களா, அந்த கிராமட்டிக்கல் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறீங்களா, கிராமட்டிக்கலி கரெக்டான ஒரு சென்டென்ஸை தான், ஒரு பேராகிராஃபை தான் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறீங்களா அப்படின்றத அவங்க செக் பண்ணுறது. தென் லாஜிக்கல் ஃப்ரேம் ஒர்க். அதாவது இந்த கிராமட்டிக்கல் ஃபார்ம்ஸ் இருக்குது இல்லையா? லாங்குவேஜுக்கும் நம்மளோட தாட்ஸுக்கும் சம்மந்தம் இல்லை, லாஜிக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. லாங்குவேஜும் லாஜிக்கும் கனெக்டடாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு லாஜிக்கல் ஃப்ரேம் ஒர்க், அந்த கிராமட்டிக்கல் ஃபார்ம்ஸ் வந்து லாஜிக்கல் கேட்டகரிஸோட கனெக்டடாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. சச்சஸ் சப்ஜெக்ட், ப்ரெடிகேட், ஆப்ஜெக்ட், இது எல்லாமே லாங்குவேஜோட எப்போவுமே கனெக்டடாக இருக்குது இல்லையா? ஸோ அதை வந்து டிஃபைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. தென் ஃபோக்கஸ் ஆன் ரிட்டன் லாங்குவேஜ். ட்ரெடிஷ்னல் கிராமரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பேசுகிறீங்க, எப்படி பேசுகிறீங்க, உங்களோட மெசேஜ் அண்ட் ஐடியாஸை கன்வே பண்ணுறதுக்காக நீங்கள் பேசுகிறீங்களா, அதில் கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் நீங்கள் பேசுகிறீங்களா அப்படின்றத அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறதை விட நீங்கள் எந்த அளவுக்கு கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுறீங்க அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஒரு டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க, ஒரு டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் எந்த அளவுக்கு கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்றத அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. தென் டீச்சிங் ஓரியன்டேஷன். ஸோ இந்த ட்ரெடிஷ்னல் கிராமர் மெத்தடை பொறுத்த வரைக்கும் இப்போ நார்மலாக வேறு வந்து எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இல்லாமல் நீங்கள் எப்படி வேணால் நீங்கள் பேசிக்கலாம். உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து நல்லா தெரியணும், 100% நீங்கள் அக்யூரேட்டாக கிராமர் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் ஃப்ளூயண்ட்டாக பேசணும் அப்படின்ற எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் நமக்கு எப்படி தெரியுமோ அந்த மாதிரி நம்ம கம்யூனிகேட் பண்ணுவோம் இல்லையா? நம்ம வந்து கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் எல்லாம் பார்க்காம ஜஸ்ட் நம்மளோட எமோஷன்ஸ் அண்ட் நம்மளோட தாட்ஸை ஷேர் பண்ணணும் அப்படின்றதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பேசுவோம். ஆனால் இந்த ட்ரெடிஷ்னல் கிராமரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் விட நீங்கள் உங்கள் தாட்ஸை ஷேர் பண்ணுறதை விட கிராமர் ரூல்ஸை நீங்கள் ஒழுங்காக படிச்சிருக்கணும். அதனால் பெட்டர் நீங்கள் மெமரைஸ் பண்ணுங்கள். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையுமே மெமரைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேசலாம் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. தென் ஸ்டாட்டிக் அண்ட் ஃபிக்ஸ்டு நேச்சர். இந்த ஒரு ட்ரெடிஷன் கிராமரில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா லாங்குவேஜ் அப்படின்றது வந்து ஒரு ஃபிக்ஸ்டான ஒரு ஸ்டேபிளான ஒரு எலமெண்ட் மாதிரி போர்ட்ரே பண்ணப்படுது. ஏன்னா இவ்வளோ தான் ரூல்ஸ், இப்படி தான் நீ எழுதணும் அப்படின்னு சொல்லும்போது சில வேர்ட்ஸை மட்டும்தான் நம்மளால் அதில் இன்க்ளூட் பண்ண முடியும். சில வேர்ட்ஸ் வந்து அந்த சென்டென்ஸில் ஃபிட் ஆகாமல் இருக்கலாம். ஸோ நம்ம கரெக்டாக நம்மளோட இமோஷனை கன்வே பண்ண முடியாமல் போகலாம். ஸோ நம்ம இமோஷன்ஸை கன்வே பண்ணுறதுக்காக நம்மளோட க்ரியேட்டிவ் ப்ராசஸ்னால நம்ம நிறைய வேர்ட்ஸை க்ரியேட் பண்ணுறது வந்து அங்கே பிரேக் ஆகுது இல்லையா? ஸோ இதனால் லாங்குவேஜ் வந்து ரொம்ப லிமிட்டட் ஆகுது. மாடர்ன் லிங்குவிஸ்டிக்ஸ் எல்லாருமே லாங்குவேஜ் வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கணும், நிறைய நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற சமயத்தில் இந்த ட்ரெடிஷ்னல் கிராமர் வந்து எல்லாத்துக்கும் ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணுது அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இதில் இருக்கக்கூடிய மெரிட்ஸ், இதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னா இது வந்து ரொம்ப கிளியராக இருக்குது. ரூல் பேஸ்டாக போகும்போது ஒரு லாங்குவேஜை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் ஈஸியாக. எல்லாருக்குமே ரூல்ஸ் தெரியுது அப்படின்னா இதுதான் அவங்க எழுதியிருக்கிறாங்க, இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் தான் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க, இந்த மாதிரி ரூல்ஸ் அப்ளை பண்ணியிருக்கிறாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஸோ ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஒரு பெடகாஜிக்கல் வேல்யூ. லிட்ரேச்சருக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது, லாங்குவேஜுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூ வந்து குறையாமல் இருக்கும். இந்த மாதிரி நம்ம ரூல்ஸ் பேஸ் பண்ணி நம்ம எழுதும்போது அந்த ஸ்டாண்டர்ட் குறையாது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ டீச்சர்ஸும் வந்து டீச் பண்ணும்போது அவங்க வந்து அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை டீச் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த விதமான ஃப்ளாஸுமே அதில் இருக்காது. ப்ராப்பராக பிகினர்ஸ்க்கும் அவங்களால ஒழுங்காக டீச் பண்ண முடியும். தென் ஃபைனலி இட் ப்ரொமோட் லிங்குவிஸ்டிக்ஸ் டிசிப்ளின்ஸ். ஒரு லாங்குவேஜ் இப்படி தான் இருக்கணும், லிங்குவிஸ்ட் வந்து இந்த மாதிரி தான் க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க, டிசிப்ளின்டாக எல்லோரும் ஒன்று போல் யூனிஃபார்மாக இதை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணால் தான் ரைட்டிங்கில் ஒரு கிளாரிட்டி இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ மெரிட்ஸ் நிறைய இருக்குது. தென் அதில் இருக்கக்கூடிய டிமெரிட்ஸ் இல்லைனா லிமிடேஷன்ஸ் என்ன அப்படின்னா இது வந்து ஸ்போக்கன் லாங்குவேஜ் அண்ட் டயலெக்ட்ஸில் இருக்கக்கூடிய வேரியேஷன்ஸை இக்னோர் பண்ணுது. ஒவ்வொருத்தரும் ஒரு வேர்டை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அதுக்கான மீனிங் க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த க்ரியேட்டிவ் ப்ராசஸ், அந்த வேரியேஷன்ஸ் எல்லாமே பிரேக் ஆகுது, அதை இக்னோர் பண்ணுது அப்படின்றத சொல்கிறாங்க. தென் இது ரொம்ப எலிட் பீப்புளுக்காக இதை க்ரியேட் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு லாட்டின் பேஸ்டு மாடலாக தான் இங்கிலீஷை வந்து க்ரியேட் பண்ணதே தவிர இண்டிவிஜுவாலிட்டி மிஸ் ஆகுது அப்படின்றதையும் சொல்கிறாங்க.
ஸோ ஒரு லாங்குவேஜை வந்து ஃப்ளெக்சிபிளாக அதை வந்து க்ரியேட்டிவ் ப்ராசஸோடு நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கான அந்த ஒரு ஆக்சசிபிலிட்டி மிஸ் ஆகுது. ட்ரெடிஷ்னல் கிராமரை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்மளால் அதில் எந்த ஆல்ட்ரேஷனும் பண்ண முடியல அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ க்ரியேட்டிவ் ப்ராசஸை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுறது அந்த ட்ரெடிஷ்னல் கிராமர் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த டாபிக் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போகலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.